வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் ஆன்மீகத்தின் மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு தலைப்பை பற்றி ஆராயப் போகிறோம். வசிய மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் நம் வாழ்வில் நேர்மறையான ஆற்றலை ஈர்க்கவும், பிடித்தவர்கள் நம்மை தேடி வர வைக்கவும், நமக்கு பிடித்த பொருள் நம்மை தேடி வர வைக்கவும் உதவும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இந்த மந்திரங்களை பயன்படுத்துவது என்பது வெறும் வார்த்தைகளை உச்சரிப்பது மட்டுமல்ல. இதற்கு மனதின் தூய்மை, நல்ல எண்ணம் மற்றும் ஆன்மீக ஒழுக்கம் மிக அவசியம். இந்த வீடியோவில் வசிய மந்திரங்களின் பின்னணி, அவற்றை பயன்படுத்தும் முறைகள் மற்றும் மிக முக்கியமாக அவற்றை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய எச்சரிக்கைகளை விரிவாக பார்க்கலாம். இந்த மந்திரங்கள் ஆன்மீக பயணத்தின் ஒரு பகுதி என்பதால் இதை முழு மரியாதையுடனும் பொறுப்புடனும் அணுகுவது நமது கடமை. வசிய மந்திரங்கள் என்பது ஆன்மீகத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி நேர்மறையான ஆற்றலை பயன்படுத்தி மற்றவர்களின் மனதை ஈர்க்க உதவும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இவை தமிழ் ஆன்மீக மரபுகளில் ஆழமாக வேரூன்றியவை. ஆனால் இந்த மந்திரங்கள் வெறும் மந்திரவாதமோ அல்லது மற்றவர்களை கட்டுப்படுத்துவதற்கான கருவியோ அல்ல. இவை உங்கள் மனதை தூய்மைப்படுத்தி, உங்கள் ஆளுமையை மேம்படுத்தி மற்றவர்களை இயல்பாக ஈர்க்க உதவும். இந்த மந்திரங்களை பயன்படுத்துவதற்கு முன் ஒரு விஷயத்தை மனதில் வைத்திருக்க வேண்டும். ஆன்மீகம் என்பது நம்மை மேம்படுத்துவதற்கு, மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு உள்ளது. தவறான நோக்கத்துடன் இவற்றை பயன்படுத்துவது ஆன்மீக பயணத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கே தீங்கு விளைவிக்கலாம். வசிய மந்திரங்களை பயன்படுத்துவதற்கு முன் இவற்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணம் அவசியம். மந்திரங்களை மற்றவர்களை கட்டுப்படுத்தவோ அவர்களுக்கு தீமை செய்யவோ பயன்படுத்தக்கூடாது. இது கர்ம வினையை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கும். மந்திரங்களை உச்சரிக்கும் போது உங்கள் மனம் பொறாமை, கோபம் அல்லது எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். யாரையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மந்திரங்களை உபயோகிக்க கூடாது. அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் சந்ததிக்கே கேடு விளைவிக்கும். ஆசானின் வழிகாட்டுதல். மந்திரங்கள் அல்லது மூலிகைகளை பயன்படுத்துவதற்கு முன் அனுபவமுள்ள ஆன்மீக ஆசானிடம் ஆலோசனை பெற வேண்டும். தவறான முறையில் பயன்படுத்துவது ஆபத்தானது. மந்திரங்கள் உடனடி பலன் தராது. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் தொடர்ந்து சாதனை செய்ய வேண்டும். மந்திரங்களை உச்சரிக்கும் போது மது, மாமிசம், புகைப்பழக்கம் போன்றவற்றை தவிர்த்து உடல் மற்றும் மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். தவறான நம்பிக்கைகளை தவிர்க்கவும். வசிய மந்திரங்கள் உங்கள் ஆளுமையை மேம்படுத்த உதவும். ஆனால் மற்றவர்களின் சுதந்திரத்தை பறிக்கும் அளவிற்கு இயற்கைக்கு மாறாக செயல்படக்கூடாது. இந்த எச்சரிக்கைகளை கண்டிப்பாக மனதில் வைத்திருக்க வேண்டும். இவற்றை மறந்துவிட்டால் மந்திரங்கள் பலன் அளிக்காமல் போகலாம். மாறாக உங்களுக்கு எதிராகவும் திரும்பலாம். ஆன்மீகம் ஒரு பயணம். அதை முழு மரியாதையுடனும் பொறுப்புடனும் அணுக வேண்டும். வசிய மந்திரங்களில் சில அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கேட்கவும். நன்றி.